ஹாய் நேயர்களே, வோடாஃபோன் வழங்கும் மதன் மூவி மேட்னி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொள்ள போடும் படம் திருடன் போலீஸ். கார்த்திக் ராஜ் இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்திருக்கும் தினேஷ், ஐஸ்வர்யா ராஜ் அந்த யூனிட் இன்றைக்கி புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வரப்போகிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த படத்தை பற்றி நம்ம விவாதிப்போம். திருடன் போலீஸ் படத்தினுடைய டைரக்டர் கார்த்திக் ராஜு, ஹீரோ தினேஷ், ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜ் அண்ட் செல்வகுமார் ப்ரொடியூசர், 4 பேரும் வந்திருக்காங்க. வெரி ஹாப்பி டு சி ஆல்மோஸ்ட் த ஹோல் டீம் இங்கே வந்த மாதிரி. இன்னும் அந்த இவரையும் அழைச்சிட்டு வந்துருக்கலாமோ, காமெடி பண்ணார். ஷூட் போயிருக்காரா? ஓ, பிஸி, வெரி குட். சொல்லுங்கள் சார், இந்த படம் கொஞ்சம் சி இது வித்தியாசமான படம். இந்த சென்ஸ் இது ஒரு காமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா காமெடி தான். சென்டிமெண்டலான ஒரு படம்னா சென்டிமெண்டல் தான். பின்னால் ஒரு பெரிய மெசேஜெலாம் இருக்கா அப்படின்னா அதுவும் உள்ளுக்குள்ளே மூணாவதாக இருக்குது இந்த படத்தில் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா என்னோடய இம்மீடியட் ஃபீலிங் என்னென்னா, அத்தனை போலீஸ்காரர்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு. த ஃபீல் குட். அவங்க அதே சமயம் நீங்கள் அவங்களுக்காக படம் எடுக்கலை, அவங்களுடைய 2 சைடுமே காமிச்சிருக்கீங்க. ஒரு போலீஸ், ஒரு மிகச்சிறந்த போலீஸும் இதில் காட்டுறீங்க, அதே சமயம் இந்த கரப்ட் இதுவும் காட்டுறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எனக்கு என்ன ஃபீலிங்னா, ஒரு கரப்டான சிஸ்டமில் இருக்கிற போலீஸ்கள் நடுவில் எவ்வளோ சிறந்த போலீஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் காட்டினதான் நான். கண்டிப்பாக சார். இல்லையா? அதுதான், அதை காமிச்சா தான் இது சொல்ல முடியும். ஒன்லி நீங்கள் ஒரு வெயிலை காமிச்சா தான் நிழல் காட்ட முடியுன்ற மாதிரி அந்த இது ஒன்று இந்த படத்தில் இருந்தது. ரெண்டாவதாக போலீஸாக நடிக்கும்பொழுது காமெடி மாதிரி ஆகிடுது ஹீரோஸ்க்கு. அதாவது நம்ம போலீஸ்னாலே நம்மளுக்கு அர்ஜுன், சரத்குமார், அது மாதிரி இந்த பாடியெலாம் வச்சுட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நடிகர் திலகம். இன்னும் போலீஸ் மீசை வச்சுன்னு வந்தாருன்னா அந்த தேவாரம் வரா மாதிரி அந்த ஸ்டைலில் இருக்கும்னு பொழுது அந்த பெரிய பேண்ட் வேகன் இம்பார்ட்டண்ட்டான இதில் தினேஷும் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஒன்றும் எடுபடாமல் போயிடுமோன்ற கவலை இல்லாமல் அவருக்குன்னு ஒரு உரித்தான ஸ்டைலில் இது இன்ட்ரெஸ்டிங்கான போலீஸ் உடையில் அவர் நல்லா ஜோராக இருக்கார். ரொம்ப நேச்சுரலாக ஃபிட்டின் ஆகிறாரு. ரொம்ப ஹேர் கட்லாம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் ரொம்ப இல்லை. பண்ணிங்களா சார்? பண்ணோம் சார். பண்ணி ஷேவ் பண்ணது ஓகே ஓகே, யூ லுக் குட், வெரி குட். ஸோ ஓகே, யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். இந்த படத்தை பற்றின ஒரு வித்தியாசமாக நம்ம வச்சுக்கலாமே. எதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணீங்கன்றது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி நீங்கள் உட்காந்து எழுதினீங்க? உங்களுக்கு டெபு இது முதல் படம் இல்லையா? முதல் படம் மாதிரி தெரியல. முதல் படம் நீங்கள் அரைவ்டு. இன்ஃபேக்ட் ஐ கேன் இமேஜின் இஃப் யூ கரெக்ட் யுவர் சர்டன் ஸ்மால் திங்ஸ். கரெக்ஷன் நான் சொல்கிறது இல்லை, நீங்களே தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பண்ணும்போது. கரெக்ஷன்னா இம்ப்ரூவ்மெண்ட், ஐ மீன் இட்ஸ் நாட் கரெக்ஷன். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு 2-3 படத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ரொம்ப கவனத்தை கவர்ந்த ஒரு முக்கியமான இயக்குநர்களில் ஒருவராக ஆகக்கூடிய பெரிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு, நான் நினைக்கிறேன். நன்றி சார். ஓகே, சொல்லுங்கள். ஸோ இந்த படம் ஐடியா எப்படி வந்தது? முதல் படம்னும் போது உங்களுக்கு என்ன நர்வஸ்னஸ் இருந்தது? அப்புறம் தினேஷ் இதுக்கு போடலாம்ன்ற ஐடியா எப்படி வந்தது? அவர் அதுக்கு முன்னாலே நண்பரா இல்லை கதையை சொன்னீங்களா? அந்த பேக்ரவுண்ட் ஒன்று பேசலாம். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொஃபஷன் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சார். வெரி குட். ஸோ ஜீன்ஸ்லேருந்து சிவாஜி வரையும் ஆல்மோஸ்ட் எல்லா மேஜர் மூவிஸ்லையும் ஒர்க் பண்ணேன். எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள்? எஃபெக்ட்ஸ் சிஜி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணேன் சார். இன்க்ளூடிங் திருடன் போலீஸ். திருடன் போலீஸில் அவ்வளோ சிஜி இல்லை சார். இயக்குனர் ஆகிட்டீங்களாகும்? இல்லை சார், இந்த கதைக்கு தேவைப்படலையா? சில ஷார்ட்ஸ் எல்லாம் கூட ஃபிக்ஸிங் ஷார்ட் கிராஃபிக்கு இல்லை சார், பண்ணல. அப்படி பண்ணல சார். அதெல்லாம் கூட பண்ணல, ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ரோப் கூட சிஜி பேஸ்டு ஸ்கோப்பாக இல்லாத படம்னால சின்ன இடத்துல இருக்கும். இப்போ ஒரு ஜெயிலில் ஒரு சூப்பரண்டன் பேசிகிட்டு இருக்காருன்னா ஒரு மானிட்டரில் அந்த ஒரு ஜெயிலோட உள் வியூ இருக்கும். ஓகே ஓகே, அது அந்த மாதிரி எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்குன்னு பர்பஸாக ஜெயிலுக்குள்ளே ஒரு ஃபைட் நடக்கிறது, அந்த இதெல்லாம் கூட பண்ணல. எல்லாமே ஸ்ட்ரைட் ஹிட், க்ளோஸ்டு ஸ்ட்ரைட் ஃபைட். ஓகே. ஸோ அவங்க கூட ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அது டைரக்ஷன் கிரேஸ் இருந்துகிட்டு இருந்தது சார் ரொம்ப நாளாகவே. யூஸ்வலாக கேமரா பர்சனுக்கு தான் டைரக்ஷன் பண்ணுற ஆசை வரும். நீங்கள் ஓகே. அப்புறமேலு ஒரு ஸ்டேஜில் சரி டைரக்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டில் போய் சொன்னேன். ஃபஸ்ட்டு எல்லாமே பயந்தாங்க. அதுக்கப்புறமேலு சரி ட்ரை பண்ண, அதுக்குள்ளே ஒரு 2-3 ஸ்கிரிப்டை எழுதி வச்சுருந்தேன். ட்ரை பண்ண அப்படின்னாங்க. சரின்னு கான்ஃபிடன்ஸ். ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, தப்பாக எடுத்துக்காதீங்க.
எல்லாரும் பயந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. வீட்டில் அம்மா அப்பா ஒய்ஃபு, ஏன்னா 2 குழந்தை இருக்குது, இந்த டைமில் இதுக்கு தேவை ரிஸ்க் எடுக்கணுமா? நீங்கள் உங்கள் இஷ்டம் தானே, யார் பயப்படுறதுக்கு இருக்குது? பயப்படுறதுக்குன்னா என்ன சார், கேரியர் லைஃப் இப்போ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, இந்த டைமில் 2 குழந்தையெல்லாம் இருக்குது, எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஒய்ஃப் அப்பா எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சரி ட்ரை பண்ணுற ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்கோ, ட்ரை பண்ணு, இல்லைன்னா திரும்ப ஜாபுக்கு போ அப்படின்னாங்க. சரி, அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனேன். யார்கிட்ட அசிஸ்டன்ட்னாங்க, யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல சார் அப்படின்னா. ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னாங்க. இல்லை சார் அப்படின்னா. புது கேள்வி அது இல்லை, ஷார்ட் ஃபிலிம். ஸோ அப்புறம் என்ன தைரியத்தில் பார்க்குறீங்க, கிளம்புங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. அப்படியா? ஆமாங்க சார். வித் இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் வித் மூவி, நீங்கள் மூவி அது அவங்க கன்சிடரே பண்ணல சார். சிஜியில் இருக்கீங்கன்னா சிஜிப்பா, இது வேறு பேக்ரவுண்டு, கதை எழுதணும், ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் நிறைய வேலை இருக்கு. நீங்கள் வந்து சூப்பர் சிஜியில் வந்து மட்டும் சொல்லிட்டு போயிடுவீங்க, சினிமா அது ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, ஸோ தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் போய் அப்ரோச் பண்ண எல்லாமே டிசப்பாயின்மெண்ட். பட் ஆனால் செல்வகுமார் என்னோட ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 1 hour பண்ணிங்கன்னா அவரும் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் எஃபெக்ட்ஸில் இருந்தேன். அப்புறம் செல்வா சிஜியில் இருந்தார். 2000 வந்து ரிசைன் பண்ணிட்டு மொபைலுக்கு இந்த அப்ளிகேஷன் ஜோக்ஸ் மொபைலில் வர்றதுக்குலாம் டிசைன்னா எங்கே வேலை பண்ணியிருந்தீங்க? பென்டாஃபோரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஓ, பென்டாமீடியாலையா? ஓகே, நான் பார்த்துருக்கேன், அங்கே வந்திருக்கேன். கிளம்பாக்கம் போயிருக்கேன். அதுக்கப்புறமேல வந்து செல்வகுமார் வந்து இந்த மொபைலில் எஸ்எம்எஸ் ஜோக்ஸ் இது எழுதுகிற அப்ளிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி இப்போ ஏர்டெல் ரிலையன்ஸ்க்குலாம் அஃபிஷியலாக அவர் தான் ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நானும் செல்வாட்ட டச்சில் இருப்பேன், ஃபோனில் தான் டச்சில் இருப்பேன். நான் நேரில் மீட் பண்ணுறது வேறு ஃபீல்டுக்கு போயிட்டதுனால அவன் ஆஃபீஸ் அவன் டியூட்டின்னு இருப்பான், ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் மாப்பிள்ள, எங்கேயும் சான்ஸே கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தேன். வா நான் பண்ணுறேன் அப்படின்னா. காமெடி பண்ணாதரா, நானே ஏற்கனவே வெறுத்து போயிருக்கேன் எல்லா இடத்துலையும். இல்லை மாப்பிள்ள நான் ட்ரை பண்ணுறேன் வா. அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணால் அவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? எஃபெக்ட்ஸில் இல்லை சார், நான் எஃபெக்ட்ஸ் இல்லை சார். 2004லேருந்து ஷிஃப்டட் என்னோட கேரியர். ஓகே ஓகே. Now I have a private limited company 10 years இருக்குது. We do value-added service application for all mobile carriers. இதுக்கு எப்படி வெஞ்சர் கேபிட்டல் மாதிரி நீங்கள் இது இல்லை சார், வெஞ்சர் கேபிட்டல் கிடையாது, ஓன் மணி தான். அப்படியா? அதுவும் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் நானும் பார்ட்னர்ஸ் 3 பேர் மட்டும்தான் ஒர்க்கர்ஸ். ஓகே, 3 years தனியாகவே ஒர்க் பண்ணோம். ஓகே ஓகே. அப்புறம் இப்போ வந்து 200 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதுலையா? அதில் வெரி குட். அது டிஃப்ரெண்ட் கம்பெனி. ஓன் மணியாக இருந்தால் கூட தனியாக ஒதுக்கி இல்லையா, ஸ்குவாண்டர் பண்ணாமல் இருக்கணும் இல்லையா? இல்லை எப்படின்னா சார், பென்டாவில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் 2 பேர், இதில் நான் தான் டைரக்ஷனுக்கு ஆசைப்பட்ட முதல் ஆள். பயங்கர தீவிரமாக ட்ரை பண்ணிட்டு பேஷன் உள்ள ஆள் நான் தான், டைரக்டர் ஆகணும்னு. பட் அப்படியே கேரியர் மாதிரி ஃபீல்டு மாதிரி வந்தோடனே சரி. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு விரும்புகிறீங்க, கடைசியில் இவருக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இவரை பார்க்கும்போது எப்படி சார் அதை விட்டு கொடுத்தீங்க? நான் ட்ரை பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆமாம். ஸோ அதே ஃபீலிங் அவனுக்கு இருக்கும். சரி அட்லீஸ்ட் இப்போ ஒரு சான்ஸ் இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது. செகண்ட் தாட்ஸே இல்லை சார். இல்லை, நண்பர் பண்ணும்போது நம்ம பண்ணுற மாதிரி தான். அதே தான் சார், செகண்ட் தாட்ஸே இல்லைங்க. அதே ஃபீலிங் தான் இப்போ இருக்கும். கண்டிப்பாக சார், அமெரிக்கா தான். கண்டிப்பாக சார், செகண்ட் தாட்ஸே இல்லைங்க. நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டா அப்படின்னா, விளையாடாதரா இல்லை சீரியஸாக தான் சொல்ல நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே இனிஷியேட் பண்ணால் ஆஃபீஸ் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேலு நோட் அண்ட் பேக். அது வரையும் கதையும் கேட்கல. 4 days முன்னாடி தான் அந்த ஷூட்டு போகிறதுக்கு முன்னாடி தான் டே திருடன் போலி கதையை கேள்றான்னு சொல்லி 4 days முன்னாடி தான் கதை கேட்டா, நீ பண்ணுறா எனக்கு நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு தான் ஸ்டார்ட். வெரி குட். நீங்கள் சொல்லுங்களேன் தினேஷ், உங்கள் இது எது உங்களுக்கு இது லைக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க இந்த இதை? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது கதையை படித்த உடனே உங்களுக்கு இந்த ரோலில் நீங்கள் செட் ஆவீங்கன்றது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருத்தா? அது ஃபேமிலியாக இருந்துச்சு சார். கதை சொல்லும் போது நம்ம நிறைய கார்ட்டூன்லாம் பார்ப்போம், அந்த அவர் சொல்லும் போதே எப்படி தான் இருந்துச்சு. ராஜேந்திரனா எப்படி போவார், முடியெலாம் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க, ப்ளேவாக இருந்துச்சு, சந்தோஷமாக பண்ணலாம் அப்படின்னு. ஓகே ஓகே. அதை பார்க்கும் போது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மட்டும் தெரியுது. ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா தினேஷ்ட சார், இந்த கதை வந்து தினேஷ்கான ஸ்கோப் மட்டும் கிடையாது சார். ஒரு ஹீரோ மட்டுமே ஃபுல்லாக டாமினேட் பண்ணுற ஸ்கிரிப்ட் கிடையாது. ஸோ ஒரு தினேஷ் பண்ணார்னா ஈக்குவலாக ஒரு பாலசரவணன் ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்போ அட்டகத்தி குக்குவும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பண்ணலாம் பிரதர், அதில் கதை தான் முக்கியம்
அப்படின்னு சொல்லி கிரேஸ்ஃபுல்லாக வந்தார் சார். அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த படத்தில் தாடி வளர்த்துட்டு வைக்கிற மாதிரி தாடியோட கடைசியில் முதல்ல எடுத்துட்டீங்கல்ல தாடியோட? இல்லை சார், ஃபஸ்ட்டு தாடியோட அவர் குக்கு முடிச்ச பிறகு தாடியோட இருந்தார். அதான். ஸோ ஒரு போலீஸ் நார்மல் கெட்டப்ல இருந்து ஒரு போலீஸ் வேரியேஷன் காட்டும்போது அந்த டிஃப்ரென்ஸ். போலீஸ்காரங்க தாடி வச்சுக்கலாமா? வைக்கக்கூடாது சார். ஓகே. ஸோ நார்மல் கெட்டப்பில் தாடியோட இருந்துட்டு அப்புறம் நல்ல தாடியோட இருந்துட்டு ஒரு போலீஸ் கெட்டப்புக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு அந்த வேரியேஷன் இருக்கும். அது இருந்தது. ஸோ அந்த சும்மா நார்மல் தாடியோட இருந்துட்டு போலீஸாக மாற்றினா கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. கொஞ்சம் ஹெவி தாடியோட. அது தாடி எடுத்த உடனே தியேட்டரில் நீங்கள் தாடி இல்லாமல் வந்த உடனே சிரிச்சிட்டாங்கன்னா போச்சு இல்லை? கண்டிப்பாக சார். அது ஆலை. ஸோ உங்கள் வெற்றி தான் அது. த ஹோல் கதையினுடைய ஐடியா நாட் வந்து ப்ளஸ் த டெசிஷன் டு மேக் இட் ஒரு லைட்லி காமெடி மூவி, பேக்ரவுண்டில் ஒரு நல்ல நெகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்குது. தந்தை மகனுடைய ஒரு இது, அந்த மாண்டேஜ் சீன்லாம் கூட நல்லா இருந்தது. அதில் நல்ல சீனு, தன்னுடைய குள்ளே எடுத்து மழையில் நனையாமல் அழைச்சிட்டு போகிற மாதிரியான நெகிழ்ச்சியான சீன்ஸ் எல்லாம் அதில் இருந்த ஒரு சைடு. எப்படி இந்த ஐடியாலாம், அந்த மெயின் ஐடியா நாட்? இல்லை சார், என்னென்னா சார், சின்ன வயசுலேருந்து எல்லாருமே பசங்க எல்லாருமே அப்பா கூட கொஞ்சம் ஒதுங்கியே தான் சார் இருப்பாங்க. அம்மா கூட பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. அப்பா வந்து திட்டுவோம், என்ன எதுவும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் ஒரு ஃபாதருக்கான பெயின் நம்மளுக்கு தெரியாது. இப்போ எல்லாருமே, எனக்கும் செல்வாக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ 2 சில்ட்ரன்ஸ் இருக்குது. அவங்கள வந்து பார்க்கும்போது நம்ம பெயின் தெரியுது. ஸோ அப்பான்னு ஒருத்தர் கேரக்டர், காசு கேட்டால் கொடுப்பாரு, எது கேட்டாலும் கொடுப்பாரு. ஆனால் நம்ம அவரை கண்டுக்கவே மாட்டோம். அவர் நம்ம மேலே எவ்வளோ கேரிங்காக எடுத்துக்கிறாரு அப்படின்றத வந்து போர்ட்ரே பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது சார். இதுன்னு காட்டும்போது நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன். ஏன்னா இல்லை கிளிஷேவாகிட்ட போகிறது. ஏன்னா இந்த தாய் மகன் இது நிறைய பார்த்துட்டோம்ல. அது மெலோட்ராமா மாதிரி அவங்க தலையை ஒரு டவலால் தொடச்சி விடுறது, அப்புறம் சாப்பாடு ஊட்டுறதுன்ற மாதிரி, ஐயோ இந்த மாதிரி சீனில் போகுமான்னு. பட் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க. அதை மெலோட்ராமாவாக பண்ணிட வேண்டாம், பண்ண வேணான்றதுனால அதனால் அந்த சீன் ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஒரு சின்ன கன்ஃபியூஷன், சீரியஸான சில இடங்கள் வேறு, நம்ம கொஞ்சம் கவலைப்படுற காட்சிகள்லாம் காமெடியாக பண்ணியிருக்கிற ஒரு இது சில இடங்களில் மிஸ் ஆகிற மாதிரி பட்டுது. காரணம் என்னென்னா, இந்த படம் வந்து நீங்கள் அதனால் என்ன எடுத்ததுன்னா, இந்த படம் நீங்கள் டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு சீனை வந்து இது காமெடியாக லைட்டாக டச் பண்ணலாமா, இல்லை ரொம்ப சென்டிமெண்டலாக அப்படின்ற ஒரு சின்ன ஒரு திங்கிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இல்லை நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணீங்களா? அதெல்லாம் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போனது. எந்த இடத்துல காமெடி ஃபிட் பண்ண முடியுமோ அங்கே தான் சார் ஃபிட் பண்ணிப்பேன். அந்த சாங் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இவருக்கு கஷ்டப்படுற ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிரும் சார். ஸோ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக என்ன கஷ்டப்படுறாரு, ஒரு மார்ச் வரைக்கும் போகிறாரு, அங்கே ஒரு பாடியை பார்க்குறாரு. ஸோ வாந்தி எடுக்கும்போது அப்பா அது ஞாபகம் வருது. ஒரு கைதியை கூட்டு போக சொல்கிறாங்க, கையில் பெயின் இருக்குது, அங்கே போகிறாரு. இந்த இடத்துல எங்கேயுமே காமெடி டச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க சார். ஜனங்க வந்து உங்கள் படத்தில் வர ஹியூமன்ஸ் டயலாக்ஸ், அந்த இவர் கான்ஸ்டபிள் உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் சேர்ந்து அடிக்கிற காமெண்ட், அந்த இது நீ பல இடங்களில் சிரித்தாங்க. ஆஃப்டர்வேர்ட்ஸ் இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஹோல் சிரிப்பு வந்து இவருக்கும் ஜான் விஜய்க்கும் நம்ம இவர் ராஜேந்திரனுக்கும் போயிடும். ராஜேந்திரன் வெரி அன்யூஷுவல் கேரக்டர். அவரை மாதிரி நீங்கள் கன்சீவ் பண்ணதே ரொம்ப முரட்டுத்தனமாக தோற்றமளிக்கிற ஒரு ஃபைட் கோரியோகிராஃபர் அவர். நான் கடவுளுக்கு அப்புறம் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இவருக்கு என்ன ரோல் கொடுப்பாங்க இனிமே இல்லை? கரெக்ட் தானே? அவ்வளோ டெரராக இருக்கும். அவ்வளோ டெரராக ஒரு ரோல், ஒரு கொடூரமான ஒரு ஆளாக போட்டு ரோட்டில் ஜனங்க பார்த்தாலே சத்தியமாக ஒதுங்கி போவாங்க இல்லை? அப்படிப்பட்ட ரோலில் வந்து இவருக்கு ஒரு காமெடி பொம்பளை வேஷம் கொடுத்தது பயங்கரம். ரொம்ப பியூரான ஒரு மனசு சார் அவரை. ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப சாஃப்ட் சார், ரொம்ப இன்னசென்ட். அப்படியா? நான் அடிச்சிருவேன். இன்னைக்கு வரையும் அவர் நடித்த படம் எதுவுமே அவர் பார்த்ததே கிடையாது சார். அப்படியா? எந்த படமே அவர் பார்த்தது கிடையாது சார். ஆச்சரியமாக இருக்கு. தினேஷ், இந்த படத்தில் உங்களுக்கு ஃபீலிங், நீங்கள் ஆஃப்டர் உங்களுடைய அட்டகத்தி, அதுக்கப்புறம் குக்கு, 2 இந்த படங்கள் இல்லை, 3வது படமா அது? ஆமாம் சார், 3வது படம். ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி உங்களுக்கு முதல் 2 படமுமே நல்ல ரிசப்ஷன் இருந்த இதுதான் இல்லையா? இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் ஹேட்ரிக் அடிச்சதா சொல்ல முடியுமா? ஷூர் சார். வெரி குட். நமக்கு சந்தோஷமாக இருந்தால் அதை பண்ணிடணும்ல சார், அவ்வளோதான். எனக்கு வந்து நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா தினேஷ்? அதாவது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அளவு இந்த படம் இது மாதிரி படங்கள் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சார் அது மாதிரி அமைஞ்சிருத்து உங்களுக்கு 3 படம் எல்லாமே அப்படி. அது ஒரு பிளெஸ்டான விஷயம் தான். எனக்கு நடக்கிறது எல்லாமே பக்கமாக அப்படிங்கிறாங்க எல்லாமே.
சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு பேராசை, பயம், 2 காரணமாக தான் நம்ம வர எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம். எது கிடைச்சாலும் பண்ணலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்து செலக்ட் பண்ணலாம் இல்லையா சார்? நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் சார். நான் குக்குவும் சரி, நான் அட்டகத்தி முடிச்சுட்டு ரஞ்சித் சாருக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணேன். அப்புறம் ரஞ்சித் சார் சொல்லி குக்கு பண்ணது அது எனக்கு பிடிச்சதால தான் அது பண்ணேன். நம்ம சூஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் என் சாப்பாடை நானே டிசைட் பண்ணல. நான் புளி சாதமாவது சாப்பிட்றேன். எனக்கு பிரியாணி வேணும்னு நான் கேட்கல. பட் எனக்கு இட்லி வேணும். இட்லி இருக்கா? இட்லி இருந்தால் இட்லி கொடுங்க, எனக்கு பிரியாணி தான் வேணும்னு நான் கண்டிப்பாக எதுவுமே கேட்கல. அது கரெக்ட். அந்த மாதிரி தான் திட்டன் போலீஸ் வந்து ஒரு பெக்யூலியராக ஒரு கேள்வி கேட்கணும் உங்களை சார். நீங்கள் இது ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்கும். சரி சார். ஓகே, நீங்கள் ஒரு படத்தில் இது எப்படின்னு நீங்கள் ஈவன் டைரக்டர் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு படத்தில் நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க இல்லையா? அதில் ஒரு அதாவது இப்போ பிளைண்டுன்னா ஒரு காலத்தில் கண்ணை மூடிட்டு இருக்கிறதுன்றது இல்லை. இப்போ நீங்கள் கண்ணை திறந்துட்டே நீங்கள் பிளைண்டாக நடிக்கலாம் பை யுவர் பாடி லாங்குவேஜ். ஓகே தானே? இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த படத்தில் நீங்கள் சாதாரணமாக எங்கேயா பார்த்துருந்தா கூட அந்த பிளைண்டாக இருந்த அந்த பழைய படத்தினுடைய பாதிப்பு வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக சார். இல்லை எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எமோஷன் சீன்னா அழுவுறது எதனா வந்துச்சுன்னா இதுலேயே வந்து 2 நாள் ரீஷூட் பண்ணாங்க. ஏன்னா கண்ணு ஓட்டிக்க ஆக்ஷன்னா குக்கூவில் வந்து ட்ரெயினில் நிறைய சீன்ஸ் எடுத்தோம். அது ரொம்ப தூரம் இருப்பாங்க. ஓகேயில் வந்து ஆக்ஷன் சொன்னோடனே டப்புன்னு ட்ரெயின் மூவ் ஆகும், டக்குன்னு அப்படி ஓட்டிப்போமா. அது திட்டன் போலீஸில் வந்தவொடனே ஆக்ஷன் சொன்னோன்னே திருப்பி ஓட்டியும். குக்கு முடிஞ்ச 4வது நாள் அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட். அப்படியா? அப்போ நிச்சயமா சார் கரெக்டாக 4 நாள் தான் சார் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அதில் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் சார். நார்மலாக வரதுக்கு தான் ரொம்ப டைரக்டருடைய கோஆப்ரேஷன் ரொம்ப அதை புரிஞ்சுட்டு டைரக்டர் இது பண்ணணும். கொஞ்சம் அவர் எரிஞ்சு ஊந்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நேச்சராகவே சாஃப்டாக வடை வாங்கி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி வருவோம் சார். வெரி குட். பார்த்தீங்களா? இப்போ இன்னும் எவ்வளோ படங்கள் ஏதாவது கமிட் பண்ணியிருக்கீங்களா சார்? வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் விசாரணை சார். ஓகே ஓகே முடிஞ்சிருச்சு சார். 90% முடிச்சாச்சா? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா வெற்றிமாறன்? சார் இப்போ தான் போயிட்டு இருக்கு சார். அது எனக்கு பிடித்த இயக்குநர்கள் ஒருத்தர். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சார். ஓகே ஓகே வெரி குட். ஃபாக்ஸில் வந்து அண்ணனுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட் ராஜ்குமார் மிஸ்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஷார்ட் ஃபிலிம் அவர் கூட. பட் அண்ணனுக்கு ஜெய் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் கார்த்திக் சார் உள்குத்து இது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். இதை முடிச்சுட்டு கதை கேட்டுக்கலாம். ஓகே ஓகே. இன்னொரு ரெடி பண்ணிட்டீங்களா ஸ்டோரி? எல்லாமே முடிஞ்சு சார். வெரி குட் வெரி குட். ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணிடுச்சு. நீங்களே தான் நீங்கள் டீமாக வர போகிறீங்களா அப்போ? வெரி குட். ஒரு ஃப்ரெண்டுன்னு சப்போர்ட் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆமாம். ஸ்பாட் நாங்கள் காலையில் நீங்கள் வேறு ப்ரொடியூசர்கிட்டே ஒர்க் பண்ண விடாமல் பண்ணிட்டாரா? அப்படிலாம் இல்லை சார். சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாது சார். ஆல்வேஸ் ஃப்ரீ. பட் எங்களுக்கு 2 பேருக்கும் நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே சார். அதான் நான் சொல்கிறேன். ஆல்வேஸ் ஃப்ரீ தான். ஒரு வைப் செட் ஆயிடுச்சு எங்களுக்கு. அன்பு சிறைன்னு ஒன்று இருக்குல்ல. மார்னிங் ஷூட்டிங் ஸ்பாட் போனோடனே பெரிய சண்டை நடக்கும் சார். மத்தியானம் என்ன லஞ்சுன்னு அதான் சார் இங்கே சண்டே இந்த ஷூட்டிங் நல்லா இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அது. ஆமாம், அதுக்கு தானே சார் அல்டிமேட்டாக நம்ம எல்லாம் உழைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ப்ரொடியூசர் உட்காரல சார், அங்கே ஃப்ரெண்டாக உட்காந்துருக்கேன். அவன் சண்டை போட்டுருக்கான். டே என்னடா இதை சொல்லிக்கிறீங்க, அதை சொல்லுங்கடான்னு. ஸோ இப்படி தான் சண்டை போட்டுட்ருக்கு. பட் ஒர்க்குன்னு வரும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் அது கரெக்டாக. பட்ஜெட் இதுதானா சார்? நீங்கள் ரொம்ப செலவு பண்ணலையா? ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடிய அளவில் அந்த மாதிரி பட்ஜெட் ப்ரொடியூசர் இல்லை. உழைச்சி முன்னுக்கு வந்த ஒரு ப்ரொடியூசர். கண்டிப்பாக. ஓகே சொல்லுங்கள், என்ன பட்ஜெட் இதில்? இல்லை பட்ஜெட் வந்து நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3.2 போட்டோம் சார். ஏன்னா கேஸ்டிங்கும் நல்ல கேஸ்டிங். 3.2 தாண்டி இருக்குமே. ஆமாம், அதான் கேஸ்டிங்கும் நல்ல கேஸ்டிங். டெக்னிக்கல் க்ரூவும் பயங்கரமான டெக்னிக்கல் க்ரூ. யுவன் சங்கர் ராஜா சார், சித்தார்த், பிரவீன் கைல், ஜாக்கி இவங்கெல்லாம் போட்டோம். பட் ஒரு 3.7 வரைக்கும் வந்துருச்சு சார். இவங்களை எங்கே நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் ஹீரோயின் உங்களை கண்டுபிடிக்கப்பட்டீர்கள்? இந்த பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் பாலசரவணன் அப்போ நல்லா பண்ணியிருந்தார் சார். ஓகே ஓகே. ஸோ அவர் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, காமெடியன் ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அதில் இவங்க ஃபோட்டோஸும் இருந்தது. சரி 2 இதுவும் வில்லேஜ் லுக்கில் தான் பண்ணியிருக்காங்க, ஒரு சிட்டி லுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ப்ளஸ் டான்ஸராக இருக்கனால கொஞ்சம் பாடி எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ். ஆக்டிங் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஹவு டிட் யூ ஃபைண்ட்? இல்லை ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை பொறுத்த யாருமே டிஃபிகல்ட்டான ரோல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டமா? எல்லாருமே கஷ்டமா? ஆமாட்டாங்க சார். இல்லை டிஃபிகல்ட்டான ரோல்லாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே. தமிழ் படத்தில் என்ன உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ரோல் வரப்போகுது? ப்ரொடியூசர் நீங்கள் சொல்லுங்கள். ஹீரோயினுக்கு டிஃபிகல்ட்டான ரோல் கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவே டிஃபிகல்ட் தான். எது டிஃபிகல்ட்? ஹீரோயினுக்கு டிஃபிகல்ட்டான ரோல் கொடுக்கறதே டிஃபிகல்ட் தான். நல்லா இல்லை இது, நல்லா இருக்கு இது. ஸோ
அவ்வளவுதான் என்னோட ஸ்பேஸ் என்ன இதை கொடுத்தாங்க. கேட்டுட்டு ரோஷத்தோட யாராவது டைரக்டர் வரட்டும், கவலைப்படாது. இல்ல I've done it. நான் பண்ணியிருக்கேன். நான் 2 படங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோல்ஸ் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கூலா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த படம் வந்து அது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஓப்பனிங்கா இருந்தது. இந்த இடம்லாம் க்யூட்டாக தான் இருந்தது. அவர் முதல்ல நீங்கள் கான்ஸ்டபிளாக பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும்னு இவரும் அட்ஜஸ்ட்லாம் பண்ணிப்பார். அந்த சீன்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது தினேஷ். கான்ஸ்டபிள் வேஷம் போட்ட உடனே சீரியஸ் எல்லாம் பண்ணி உடனே நீங்கள் போலீஸ்க்கு கொண்டு போகல. நம்ம ஒரு வீடு, பக்கத்து வீடு, ரோடு, இதில் தான் நம்ம பெருமை இருக்கும் இல்லையா? கொஞ்ச நாள் ஆன உடனே பழகி போய்டுமே தவிர அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. அதை உங்கள் வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு சில சீன் வச்சுருப்பீங்க நீங்கள். இல்லை அது ரொம்ப ஆப்டாக இருந்தது. மற்ற படங்களில் வந்து ஹீரோயின்னா அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கான அதான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பண்ணி ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருந்தது. பட் இந்த ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டாக இருந்தது. ஹீரோயின் அண்டர்ஸ்டுட் லவ் ஒரு மெச்சூர்ட் போர்ஷனாக இருந்தது. ஸோ அந்த கதைக்கு அவ்வளோதான் தேவைப்படுது. இட் வாஸ் வெரி நைஸ், இட் வாஸ் வெரி ஸ்வீட். இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. பிகாஸ் நல்ல ரோல் இல்லாமல் சும்மா கிளாமர்னே வர்றது வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு. நடிப்பு வில் டேக் யூ ஃபார் எ லாங்கர் டைம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 30-40 படங்கள் இருக்கும். கிளாமர் வந்து எனி டைம் நீங்கள் கிளாமர் இல்லை அப்படின்னு ஒன்று தூக்கி போட்டுருவாங்க. வெரி குட். நீங்கள் என்ன படம் பார்த்தீங்களா? ஓகே, யூ ஆர் ஃப்ரம் எத்திராஜ் காலேஜ். வெரி குட். சொல்லுங்களேன். ஓகே சார், எனக்கு வந்து ரொம்ப பேசாதே சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதில் வந்து ஆக்சுவலி வந்து பிஃபோர் த மூவி அந்த சாங் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஐ வாஸ் சீயிங் தட் வீடியோ. நான் நினச்சேன் திருடன் போலீஸ் ரெண்டுமே இவர்தான்ட்டு. பிகாஸ் போலீஸ் வேஷத்தில் இருக்கும்போது ஒரு ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தது. அண்ட் லைக் நார்மல் டைமில் வந்து அந்த சாங்கில் வந்து ரெண்டுமே காட்டியிருப்பீங்க. பட் அதை ஒரு ஸ்ட்ரெச் வீடியோவா இல்லைன்னா வந்து லைக் 2 வீடியோ மாதிரியா இல்லை அது எப்படி? நல்ல கொஸ்டின் இது. பிகாஸ் நீங்க போஸ்டர்ல 2 பேரும் போடுறது நீங்க டபுள் ஆக்ஷன்ன்ற ஃபீலிங். ஐ தாட் இது டபுள் ஆக்ஷன் தான். அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரேடியோல வந்து ரொம்ப அடிக்ட் ஆனேன். அவர் என்ன சொல்வாரு, உங்களுக்கு அது மாதிரி யாரும் வரதா இருந்துட்டு போட்டுமேன்னு வாரு. இல்ல பிகாஸ் அவர் தியேட்டருக்கு வந்தா போறோம் இல்ல. இல்ல அது ஆக்சுவலி போலீஸ்ல இன்வால்வ் ஆன மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் தென் அதுல திடீர்னு வந்து அந்த ஹேர் ஏன் வந்து அந்த இதுல காமிச்சாங்க அப்படின்ற ஒரு டவுட், கியூரியாசிட்டி இருந்துட்டு. அது என்னன்னா படம்லாம் முடிச்சாச்சு சார். அந்த சாங் வேணான்னு ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மாட்டாஜ் இனிஷியலாக எடுத்து வச்சிருந்தோம். சாங் வேண்டான்னு ஃபிக்ஸ் பண்ணி போயாச்சு. அந்த இடத்துல சாங் வேண்டான்ட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக இவர் அடுத்த படம் ஷூட்டிங்கும் போயிட்டார். ஷூட்டிங் போன பிறகு அந்த சாங் வந்து எஃப்எம்லலாம் நல்லா ரீச் ஆயிருக்கு, அதை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் வந்தது. சரி அதுக்கப்புறமேலு வைக்கலான்னா அந்த படத்தில் ஷூட்டிங்கில் ஹெவி தாடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு நான் ஸ்டாப்பாக. ஸோ நடுவில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அந்த ப்ரொடக்ஷனை டோட்டலாக போலீஸ் கெட்டப் மாற்றணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் தாடி மெலிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு கேட்கும்போது கூட காய்ச்சல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சார். இல்லை ஆக்சுவலாக சார் அது 2 பிளான் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அதையும் ஒரு ரெகுலர் டுவேட் சாங் மாதிரி எங்கேயாவது லொக்கேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் எடிட்டர் கூட உட்காந்து பேசும்போது டியூரேஷன் ஏற்கனவே 235 இருந்துச்சு. பட் சில சாங்லாம் ஒரு 3/4 கட் பண்ண மாதிரி இருந்தது. ஆமாம், பேசாதவே அப்புறம் திங்க் பண்ணி கட் பண்ண மாதிரி. இல்லை அப்புறம் தான் சார் கட் பண்ண. ஆமாம், பேசாதவே நாங்கள் வந்து ஒரு பிஜிஎம் கட் பண்ணிட்டோம் உள்ள சாங்கில். பேசாதே விஷுவலில் வருது. டியூரேஷன் பார்த்தா 235 சாங் ஷூட் பண்ணாமலே, பேசாதே ஷூட் பண்ணாமலே 235 இருந்துச்சு. ஸோ ரொம்ப அப்படின்னா வேணாம் அப்படின்னு எடிட் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்புறம் எடிட் பண்ணதுக்கப்புறம் 221 வந்துச்சு. அகெயின் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் தென் வி டிசைட் வில் ஹேவ் அ சாங் அப்படின்னு. அதுக்குள்ளே இந்த டியூரேஷன் ப்ளஸ் போகிறது சார். இல்லை இந்த ப்ராசஸ்க்குள்ளே பேசாதே சாங் வந்து எஃப்எம்ல பயங்கர ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் எடிட்டர் இல்லை எனக்கு இங்கேயே ஸ்டுடியோவில் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் படம் பார்க்குறதுக்கு முன்னாலேயே ஒரு சாங் வரும்போது இந்த சாங் ஹிட்டு சார், நாங்கள் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்குள்ளே ஹிட்டுன்றீங்க அப்படின்னா அப்போ தான் எனக்கு சொன்னாங்க எஃப்எம்லலாம். அந்த எடிட்டர் ஆரம்பத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். படம் வந்து மேக்ஸிமம் 215 தாண்டவே கூடாது. And personally my mother is also police. So நான் முடிச்சது அப்புறம் I thought of telling my mother, ma ஃபர்ஸ்ட் டைம் வந்து போலீஸ் பர்ஃபெக்டாக காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. பிகாஸ் மை மதர் இஸ் அ சப் இன்ஸ்பெக்டர்.
ஸோ லைக் கரெக்டாக அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக எதேச்சியாக நிகழ்ந்த விஷயங்க அது. இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து நான் வீட்டில் வந்து அவங்கள பார்க்கவே முடியாது. ரோட்டில் வந்து they'll be ஸ்டாண்டிங், அவ்வளோ நேரம் வெயிலில் காலைல போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. ஸோ வி ஃபெல்ட் இட் வாஸ் லைக் குட், பரவாயில்ல இப்படியும் காட்டுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். லைக் வாட்டர் பாட்டில் கூட வந்து அங்கே அவ்வளோ சீக்கிரம் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ லைக் அதே சொன்ன மாதிரி மீனப்பாக்கம்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து ஃபுல் செக்யூரிட்டி ஃபுல்லாக போடணுன்றதுக்காக அவங்க நிற்க வச்சிருப்பாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க் யூ ஸோ மச். இட் வாஸ் வெரி நைஸ். வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்களே, இவங்க நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, வாட்டர் பாட்டில் கொடுக்குறது. அண்ட் சார் அதே மாதிரி பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிற விஷயம் சொன்னீங்க. ஐ ஹவ் பர்சனலி டன் தட். அண்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு கூட ஐ நோ, பட் மை ஃபாதர் நோஸ் இட். லைக் நான் கேட்டிருப்பேன், சரி எப்படி கொடுக்குறது. பேக்கெட்ல 1000 ரூபா தான் இருக்குன்னு, நம்ம திறமை 100 ரூபா எடுத்துரும் அப்படின்னு நினைச்சு அப்படி எடுத்துட்டு வந்தா வாங்கிட்டு வந்துரும். அம்மா 90 வச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல, அம்மா எடுத்துருப்பாங்க, அப்பா நினைச்சுக்குவாரோ அப்படின்னு கூட ஒரு ஜட்மெண்ட் விட்டுறது. அது மொத்தமா எடுத்தா அம்மா எடுத்தாங்க. ஆக்சுவலி கரெக்டா அவங்க வந்து தெரிஞ்சே வைப்பாங்க. சரி நேற்று கேட்டிருக்கா, கண்டிப்பா எடுப்பா, எங்கிருந்து தேடுவா அப்படின்னு அவங்களே வச்சிருப்பாங்க. அது கிளீனா தெரியும். ஸோ தட் வாஸ் போர்ட்ரேட் வெரி வெல். ஃபர்ஸ்ட் எப்போவுமே எல்லாரும் பயப்படுவாங்க, எப்படி இந்த படம் ரீச் ஆகும், ஒரு பயம் இருக்கும். அண்ட் போலீஸோட வாழ்க்கையை பற்றி அவங்க எப்படி பேசிப்பாங்க அவங்க கூட, அண்ட் காமெடியாக கூட இருந்துச்சு. வி என்ஜாய்ட் இட். அண்ட் இவங்களை வச்சு எடுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸாக தான் ப்ரொடியூசர் வந்து ஃப்ரெண்டு, ரூட்டத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்டு, எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டதுனால அந்த ஷேரிங் வந்து. அவர் ஃப்ரெண்டு, அவர் பேர் மறந்து போச்சு. பாலா சார். பாலா பாலா பாலா. ஓகே சொல்லுங்க. ஸோ அந்த ஷேரிங் இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது. இப்போ எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம், இதே மாதிரி தான் அரட்டை நடந்துட்டு இருக்கும். வேலைங்கும் போது மட்டும் எல்லாரும் வேலை செய்வாங்க. டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜர்ஸ், டெக்னீஷியன்ஸ் ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருமே வாடா போடா பேர் சொல்லி. ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். நீங்கள் ரைட் த்ரூ படத்தில் இருந்தீங்க நீங்கள் செட்டில்? ஆமாம் ஆமாம் ஃபுல்லாக இருந்தேன். மொத்தமாக வி ஹேட் 48 days ஷூட். ஓகே, 48 days முடிச்சிட்டிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட். 48 days இது மாதிரி ஒரு படம் இல்லையா? சின்ன படம் கூட இல்லை, நிறைய விஷயங்கள் நடக்கிறது, அவுட்டோர்லாம் நிறைய நடக்கிறது. ஒரு நாள் 7 சீன்லாம் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஓகே ஓகே. அது இவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் சார். அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து நடிக்க வைக்க வேண்டிய எதுவும் தேவையில்லை. மாடுலேஷன்லாம் பக்காவாக இருக்குது. வெரி குட். என்ன வேணுன்றது சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நேச்சுரலி. எனிவே ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த படமும் நல்ல படங்கள் கிடைக்கணும் உங்களுக்கெல்லாம். அடுத்த படம் தினேஷ் ஹேட்ரிக்கோட 4 விக்கெட் 5 விக்கெட் கூட எடுக்கலாம் நத்திங்கிறாங்க. அடுத்த படம் ஹிட் ஆகட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மீட்டிங் ஆல் ஆஃப் யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. மொத்தத்தில் திருடன் போலீஸ் படம் வந்து போஸ்டர்லாம் பார்த்த பிறகு நான் ஒரு தினேஷனுடைய டபுள் ஆக்ஷன் படம் தான் நானும் நினச்சேன், பலரை போல். ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஸோ. சரி, அப்போது வந்து தினேஷ் இதில் திருடனாக வராரா? பட் போஸ்டரில் போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட்டுட்ருக்காரு. இந்த ஐடியா என்னென்னா, அவர் போலீஸாக ஆவதற்கு முன் எந்த சூழ்நிலையில் அவர் போலீஸாக ஆறாருன்றதை நம்ம பிற்பாடு சொல்லுவோம். அதுக்கு முன்னால் இவர் பெரிய திருட்டு தொழிலெல்லாம் ஈடுபடல. எக்ஸப்ட் அப்பாவனுடைய பேக்கெட்லேருந்து பணம் எடுக்கிறாரு. அது திருடன் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருடன் தான். சரி, எனிவே திருடன் போலீஸ் படம் வெல் காமெடியா இல்லை ஒரு சீரியஸான சென்டிமெண்டல் மூவியா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருப்பது படம் முடிந்த பிறகும் பார்த்த பிறகும் அதே சந்தேகம் தொடர்கிறது கொஞ்சம், அவ்வளோதான். ஆனால் விறுவிறுப்பாக போரடிக்காமல் போகிற ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தினேஷ் வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. நிறைய வித்தியாசமான காட்சிகள்லாம் வருது. கிளிஷேக்கள் கொஞ்சம் தான் இருந்தாலும் சென்டிமெண்டல் காட்சிகள் எல்லாம் கூட ஹியூமர் உள்ளுக்குள்ளே வருது. ஹியூமரான காட்சிகளில் சென்டிமெண்ட்டான விஷயங்கள் வருது. இந்த சின்ன குழப்பம் இருக்கிறது ஒன்று தான் இந்த படத்தில் ஒரு குறைபாடு. மற்றபடி இந்த படம் திருடன் போலீஸ் வந்து ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒரு இயக்குனர் வந்து கொஞ்சம் சீரியஸாகவும் படம் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு வரும். பாருங்களேன். அப்புறம் இந்த வார குவிஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி நான் கேள்விகள் எல்லாமே கேள்விகளையும் கிளிஷே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அதை ஒரு டீமோடு உட்காந்து நான் தேடிட்டுருக்கேன். ஸோ அதை 1, 2, 3ன்னு கொஞ்சம் வரிசைப்படுத்த வேண்டும். ஸோ உங்களுக்கு கேள்விகள் அடுத்த வாரத்திலிருந்தே சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கப்படும். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஹாலிவுட் படத்துக்கு போகலாம். ஹாலிவுட் படம் அப்படின்றதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. அதாவது 70களில் அகில உலகத்திலேயும் வரும் பத்திரிகைகள் அண்டு எல்லாத்துலேயுமே டிவி எல்லாத்துலேயுமே முன்னிலை வகித்த ஒரு நியூஸ் ஒன்றே தாங்க, வியட்நாம் வார்.
ஸோ வியட்நாம் வார் வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே பாதித்தது, முக்கியமாக அமெரிக்க மக்களை. அமெரிக்க மக்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம், அதாவது பேரணிகள் இதெல்லாம் எடுத்து பத்திரிகைகள் மூலமாகவும் தெருவிலையும் வந்து கூடி இந்த கவர்மெண்ட்டே வெளியில் போகணும், இந்த வாரம் நிறுத்த போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் லாரியில் இதெல்லாம் போலீஸ்லாம் போகும்பொழுது எந்த அளவுக்கு வெறுப்புனா அமெரிக்க மக்கள் ஆக்சுவலி துப்பினாங்க. கம்பேக் அப்படின்னு, ஆர் நாட் அஷேம்ட் அப்படின்னு சொல்லிட்டு துப்புவாங்க. அந்த லெவலுக்கு போயிடுது. உண்மைங்க அது, அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகி தென் அமெரிக்கா வியட்நாமை விட்டு ஒரு பயங்கரமான அளவில் பிரம்மாண்டமான வாபஸ் நிகழ்ச்சியை ஒன்று நடத்தணும். விச் மீன் அமெரிக்கா வாஸ் டிஃபீட்டட் பை கெரில்லாஸ். வியட்காங் அப்படின்ற வியட்நாமை வந்து நார்த் வியட்நாமுக்கும் சவுத் வியட்நாமுக்கும் ஒரு நடந்த போர் அது. நார்த் வியட்நாம் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து அவர் அனுப்பின வியட்காங் அப்படின்ற படை, கொரில்லா படை உடைய தாக்குதல். சவுத் வியட்நாம் வந்து ஒரு வழக்கம் போல் அமெரிக்காவுக்கு ரொம்ப பிடிச்சது உலகம் முழுவதும் அவர்களுடைய கைப்பாவைகள் ஆட்சி புரியணும். இது ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த விஷயத்தில் ஜனநாயகத்தில் இருந்தாலும் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக ஒரு செயல்பட்ட ஒரு நாடு அமெரிக்கா. ஸோ சவுத் வியட்நாமில் இவங்க கைப்பாவைகள் தான், பொம்மை ஆட்சி தான் ஒன்று நடந்தது. உண்மையிலே அமெரிக்கா தான் சவுத் வியட்நாமில் உட்காந்தது. ஸோ அமெரிக்காவுக்கும் வியட்நாம் கொரில்லாக்களும் நடந்த வார். இமேஜின் பிக் வல்லரசு அதோடு மோதினாங்க. மோதி பல வருடங்கள், ஆல்மோஸ்ட் 2 decades நடந்த ஃபைட் இது. அல்டிமேட்டாக ஜெயிச்சது வியட்காங் கம்யூனிஸ்ட் கொரில்லாஸ் தான். இதை வச்சு ஏராளமான படங்கள் அமெரிக்காவில் வெளிவந்தது. அமெரிக்காவோட ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, அவங்க தங்களைத்தாங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிப்பாங்க, தங்களைத்தாங்களே தாக்கி படங்கள் எடுப்பார்கள். ஏன்னா வாட் எவர் இட் இஸ், அந்த ஜனநாயகத்தில் அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் தரப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான படம் அப்போகலிப்ஸ் நவ். இது வந்து 1979 வந்த படம். இந்த படத்தை இயக்கினவர் உலக புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவரான ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கோப்பலா நடத்தின ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படங்கள் அப்படின்னு கருதப்படுறது இந்த படம். இந்த படத்தினுடைய முதல் காட்சிகள்லேயே வர ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, நாளே ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஒரு கேப்டன் ஒருத்தரை எழுப்பி அழைச்சிட்டு போய் மேலதிகாரிகள் சந்தித்து, நீங்கள் வியட்நாமுக்கு போகணும், உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான வேலை தரப்படுகிறது, உங்கள் வீரம் உங்களுடைய நடத்தை எல்லாத்தையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டோம், ராதர் அனுப்ப போகிறோம். அவருக்கு என்னென்னே புரியல, எதுக்கு அப்படின்றீங்க. இந்த ஐடியா என்னென்னா, உங்களுக்கு எல்லா வசதிகளும் பின்னணியிலேருந்து செஞ்சு கொடுப்போம், பட் நீங்கள் தனியாக நீங்கள் போகிற காரணம் என்னென்னா, வியட்நாமில் போய் எங்கள் கம்போடியா அந்த எல்லையை தாண்டி இந்த கம்போடியாவுக்குள்ளே ஒரு அமெரிக்கர் ஒருத்தர் இருக்கார், அவர் நீங்கள் சத்தம் போடாமல், ஆனால் நிச்சயமாக கொடூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, தப்பே பண்ணக்கூடாது, யூ மஸ்ட் கில் ஹிம் அண்ட் கம் பேக்ன்றது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆணை. பட் என்னென்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் தேர், வார்ன்றது என்ன. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா வார்ன்றது வந்து எப்பேற்பட்ட நரகம். அந்த இருக்கிற கேப்டன், இன்ஃபேக்ட் ஒரு அந்த கமாண்டர் ஒருத்தர் இங்கேருந்து வியட்நாம்லேருந்து போவார், அவர் வந்து ராபர்ட் டுவால் அப்படின்ற ஒரு ஆக்டர், ஆல்மோஸ்ட் அவருக்கு ஆஸ்கர் நாமினேஷனே கிடச்சிது. அவர் ஒரு வார்த்தையில் சொல்லுவார், பழகி போச்சு இங்கேருந்து, கில்லிங்கிறது எவ்வளோ ஈஸியான விஷயம், வார்ன்றது ஒரு அற்புதமான விஷயம்னு அவர். அந்த வெடிகுண்டினுடைய வாசனை, ஐ லவ் த நப்பாம் ஆல் அரவுண்ட் மீ, என்னால் இதே பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் சொல்வார். வார்னுடைய கொடூரங்களை காட்டுற ஒரு படம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் தான் இருக்கும், பட் அல்டிமேட்லி ரொம்ப குவிக்காக முடியறது இந்த கொலைன்றது. ஸோ இட் பிகம்ஸ் எ ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ இந்த ஃபீச்சர் ஃபிலிம் அண்ட் டாக்குமெண்ட்ரி ரெண்டும் ஒரு அற்புதமாக சங்கமமாகும் ஒரு மிக முக்கியமான படம். கோப்பலாவனுடைய முக்கியமான படங்களில் ஒன்று அப்போகாலிப்ஸ் நவ். வென் யூ see that movie in DVD is available, அதோட மேக்கிங் ஆஃப் த அப்போகாலிப்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து எல்லா இயக்குநர்களும் பார்க்கணும். இயக்கம் அப்படின்றது ஒரு டைரக்டர் அப்படின்றவர் வந்து ரொம்ப படுமோசமான சூழ்நிலையில் ஒரு நரகத்துக்குள் புகுந்து சொர்க்கத்துக்கு வர வேண்டியது. படம் ரிலீஸ் ஆகிறதையும் அது வெற்றி அடைவதையும் நான் சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் அப்போகாலிப்ஸ் நவ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக் நேயர்களே. வில் மீட் அகெயின் நெக்ஸ்ட் வீக் சேம் டைம். Till then, bye-bye.